திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு வசதிகளுடன் செயல்பட்டு வரும் எடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்தில் உள்ள எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மொத்தம் 650 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் 1ஆம் வகுப்பில் மட்டும் 130 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 19 வகுப்பறைகள் கொண்ட இப்பள்ளி தமிழக அரசு நிதி, மாநகராட்சி நிதி மற்றும் தனியார் நிதி பங்களிப்புடன் ஸ்மார்ட் வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டுகள், வைஃபை வசதி, ஏசி வசதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இப்பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் வண்ணம் என்ற அடிப்படையில் பல்வேறு தகவல்களுடன் ரயில் பெட்டி போலவும் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. திறன் வகுப்பறை மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஸ்மார்ட் வகுப்புகளை மாணவர்களே கையாளக்கூடிய வகையில் திறன் வகுப்பறை செயல்படுத்தப்படுகின்றது. தற்போது இப்பள்ளியில் சிறப்பம்சமாக மாணவர்கள் பாதுகாப்பிற்காக சீருடையில் QR கோட் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாணவர்கள் அணியும் டி-ஷர்ட்டுகளில் இந்த QR கோட் அச்சிடப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தால் மாணவர்கள் பயிலும் பள்ளி, அவரின் வகுப்பு குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக செயல்பட்டு வரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி குறித்து தலைமை ஆசிரியர் புஷ்பலதா நமது செய்தியாளரிடம் மகிழ்ச்சியோடு கூறுகையில், நான் தலைமை ஆசிரியர் பதவியேற்று 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல இந்த பள்ளிக்கு CSR அமௌண்ட்ல ஷெட்டு நிறைய வளர்ச்சி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மாநகராட்சி எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. இந்த பகுதி மாமன்ற உறுப்பினர் அவர்களும் எங்கள் பள்ளிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார். என்ன கேட்டாலும் அவரும் செஞ்சிருவார். அதே போல் இந்த ஸ்கூலில் ஒரு வித்தியாசமாக இந்த தடவை வாரம் ஒரு முறை போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படியும் அதில் QR கோடு இருக்கும். இந்த டெக்னாலஜியை மேலும் வலுப்படுத்துறதுக்காக மாணவர்களோட ID கார்டுலேயே QR கோடை போட்டு QR கோடை ஸ்கேன் பண்ணால் அதில் எல்லா விவரங்களும் மாணவர்களோட விவரங்களும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருது. 650 குழந்தைகள் படிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு இன்னும் 200 குழந்தைகளை சேர்த்து இந்த பள்ளியை மேலும் வளர்ச்சியடைய செய்யணும்னு என்னோட குறிக்கோளாக கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். இடைநிலை ஆசிரியர் ஜான் வில்சன் இப்பள்ளியின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து நம்மிடம் தெரிவிக்கையில், மாணவர்கள் எந்த பகுதியில் சென்றாலும் QR கோடு ஸ்கேன் செய்வதன் மூலம் அப்பள்ளி மாணவன் எந்த பள்ளியை சார்ந்தவன் என்பதை எளிதாக அடையாளம் காண முடிகிறது. மேலும் எம் பள்ளியில் 19 வகுப்பறைகளில் திறன் வகுப்பறையாக, அதாவது ஸ்மார்ட் கிளாஸாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் கிளாஸில் என்ன சிறப்பம்சம் என்ன, மாணவர்களினுடைய பங்களிப்பு அதிலே காணும்படியாக அமைந்திருக்கிறது. அந்த மாணவர்களே அதை கையாளுவதற்கு ஏற்ற வகையிலே அந்த திறன் வகுப்பறை இங்கு செயல்படுத்தப்படுகிறது. மேலும் இப்பள்ளியை பொறுத்தவரையில் ஆசிரியர் பெருமக்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வருகிறார்கள். அதனால் தமிழக அளவிலே மிக அதிகமான எண்ணிக்கை கொண்ட மாணவ செல்வங்கள் பயிலும் பள்ளியாக எடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி திகழ்கிறது. வரும் காலத்தில் அனைத்து நாட்களிலும் மாணவர்கள் அணியும் சீருடையில் பேட்ச் வடிவில் மாணவர்கள் குறித்த மேலும் பல விவரங்களுடன் QR கோட் பொருத்தப்பட உள்ளது. இந்த பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்றனர். அரசு தொடக்க பள்ளியிலேயே அதிக மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளியாக எடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செயல்படுகின்றது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் அப்துல் கரீமுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.